ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோல விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல 1992ஆம் வருடம் நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த சம்பவத்துல நள்ளிரவு நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தர் மர்மமான முறையில இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போனவரோட ஆன்மா அந்த கிராமத்து மக்களுக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சுங்கிற அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவோட எண்டுல நீங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அப்பேற்பட்ட ஒரு ட்விஸ்ட் ஒன்னு காத்திருக்கு. இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஹாரர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ இதயம் பலவீனமானவர்கள், ஹார்ட் பேஷண்ட் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நியூ வியூவர்ஸ் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை ஆல் நோட்டிபிகேஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸ்ல நோட்டிபிகேஷனா வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 1992ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அருப்புக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை அதே கிராமத்தை சேர்ந்த விக்னேஷ்ன்ற நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா இவரோட வீட்டுக்கு பக்கத்து தெருவில் வசிக்கக்கூடிய பொன்னையான்ற பால்காரர் குடும்பத்துக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது விக்னேஷுக்கு ஒரு 8 வயது இருக்குமா. அவரோட அப்பா அம்மா சொல்லி தான் இந்த சம்பவத்தையே கேள்விப்பட்டதாக சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த கிராமத்துல மாயாண்டின்ற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அவரோட பூர்வீகம் ஆந்திர மாநிலம். சின்ன வயசுலே அந்த கிராமத்துக்கு வழி தவறி வந்திருக்காரு. எப்படியோ அவங்க ஊர்ல இருந்து காணாம போனவரு இந்த கிராமத்துக்கு வந்து அடைக்கலம் புகுந்திருக்காரு. அவரோட உண்மையான பெயர் என்னன்றது கூட அந்த கிராமத்து மக்கள் யாருக்குமே தெரியாது. கிராமத்தார் எல்லாரும் அவருக்கு வச்ச பெயர் மாயாண்டி. சுருக்கமா அவரை எல்லாரும் மாயி மாயின்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த மாயாண்டிக்கு என்னதான் மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு கடினமான உழைப்பாளி. அந்த கிராமத்து மக்கள் யார் என்ன வேலை கொடுத்தாலும் சளைக்காம செய்வாரு. அந்த காலகட்டத்துல கிராம மக்களுக்கு சரியான தண்ணீர் வசதி கிடையாது. ஊர் எல்லையில இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணியை இறைச்சிட்டு வந்துதான் பயன்படுத்தணும். அந்த மாயாண்டிக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டா போதும், அவங்களோட தேவைக்கு தேவையான தண்ணீர் மொத்தத்தையும் கொண்டு வந்து நிரப்பிடுவாரு. அது மட்டும் இல்லாம அடுப்பு எரிக்கிறதுக்கு தேவையான விறகுகளை பிளந்து கொடுக்கறது போன்ற வேலைகள் எல்லாம் மாயாண்டி செஞ்சு கொடுத்துட்டு அவங்க கொடுக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த மாயாண்டி என்னதான் அந்த கிராமத்து மக்கள் எல்லாருக்கும் வேலை செஞ்சாலும் அவர் தங்குறது தூங்குறது போன்ற வேலைகள்லாம் அந்த கிராமத்தோட முக்கியமான நபர் பால்காரர் பொன்னையா வீட்டுல தான். ஏன்னா மாயாண்டி சிறு குழந்தை அந்த கிராமத்துக்கு வரும்போது அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது பொன்னையாவோட அப்பா. அந்த ஒரு காரணத்தினாலே மாயாண்டி பொன்னையாவோட மாட்டு கொட்டையில தான் தங்கி இருந்திருக்காரு. இரவு நேரங்கள்ல அந்த மாட்டு கொட்டையில தான் தூங்குவாராம். இந்த பால்காரர் பொன்னையாவோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா பொன்னையாவுக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 50 வயது இருக்கும். அவரோட மனைவி சரஸ்வதிக்கு 45 வயது. இவங்களுக்கு ஒரு மகன் ஒருத்தரும் இருந்திருக்காரு. அவர் பெயர் நடராஜ். இந்த சம்பவம் நடக்கும்போது அவருக்கு ஒரு 20 வயது இருக்கும். அவங்க வீட்டுல ஒரு 5 பசுமாடுகள் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலை இவங்க கிராமத்துக்கும் பக்கத்து கிராமத்துக்கும் விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அதனாலே இவங்க வீடு அந்த கிராமத்துல வசதியான குடும்பமா இருந்திருக்கு. இவங்க மாயாண்டிக்கு என்னதான் புது துணிமணிகள் எடுத்து கொடுத்தாலும் மாயாண்டி அந்த துணிமணிகளை கலட்டி எரிஞ்சிட்டு அந்த கந்தல் துணிகளை தான் எடுத்து உடுத்துவாராம். மாயாண்டி இந்த மாதிரி சுத்தம் இல்லாம இருக்கிறதுனாலே அவர் அவங்க வீட்டுல ஒரு நபரா ஏத்துக்க முடியாம போயிருச்சுன்னு பொன்னையா நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காரு. மேலும் வேலைகள் எதுவும் இல்லாத நேரத்துல மாயாண்டி தனக்குத்தானே தொண தொணன்னு புரியாத பாஷையில முணங்கிக்கிட்டே இருப்பாராம். ஆனா
வேலை ஏதாவது கொடுத்தாச்சுன்னா அந்த வேலை எவ்வளவுதான் கஷ்டமான வேலையா இருந்தாலும் அதை முடிச்சிட்டு வந்து அவங்க கிட்ட உரிமையோட சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாராம். பகல் நேரத்துல பொன்னையாவோட சேர்ந்து அவங்க மாடுகளை பிடிச்சுக்கிட்டு அவங்க ஊர் காட்டு பகுதியில போய் அவங்க மாடுகளை மேய்க்கிறத வழக்கமா வச்சிருந்தாங்க. இப்படித்தான் மாயாண்டியோட வாழ்க்கை எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாம ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்திருக்கு. இந்த மாயாண்டிக்கு ஒரு 40 வயது இருக்குமா. மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தனால ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவு தான் அவருக்கு இருந்திருக்கு. அவரோட 40 வயதுக்கு உண்டான உணர்வுகள் எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை மாதிரி இருந்திருக்காரு. வயசு பிள்ளைங்க பக்கத்து கிராமத்துக்கு போகணும்னா கூட துணைக்கு மாயாண்டிய நம்பி அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு அந்த கிராமத்து மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவரா இருந்திருக்காரு. சமயத்துல மாயாண்டி யார் வீட்லயாவது போய் சாப்பாடு கேட்பாரு. அவங்க வெறும் தண்ணி கஞ்சியை ஊத்துனா குழம்பு கேட்பாரு. அப்படி அவங்க குழம்பு இல்லைன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூளாவது போடுங்கன்னு சொல்லி அதை கஞ்சி மேல போட்டு கரைச்சு குடிப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு வெகுளியான மனிதரா வாழ்ந்திருக்காரு. ஒரு நாள் காலையில இவங்க கிராமத்து மக்கள் அவுட் சைடு போறதுக்காக அந்த கொள்ளை பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு காட்டு புதர்ல மாயாண்டி இறந்து போய் பிணமா கடந்திருக்காரு. அதை பார்த்து பதறி போன கிராமத்து மக்கள் பொன்னையா வீட்டுல வந்து விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுனதும் மொத்த கிராமத்து மக்களும் பதறி அடிச்சுக்கிட்டு போய் பார்த்திருக்காங்க. மாயாண்டி முகமெல்லாம் காயம் ஏற்பட்டு கை கால்களெல்லாம் சிராய்ப்பு காயங்களோட மர்மமான முறையில இறந்து போய் கிடந்திருக்காரு. அத அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் கூட்டம் கூட்டமா பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு முதியவர் ஒருத்தர் மாயாண்டிய நம்ம ஊர் செம்முனி தான் அடிச்சு கொன்றுச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மாயாண்டி இறந்து கிடக்கிற இடம் முனியோட எல்லை. நைட்டு முனியோட ஓட்டத்துக்கு நேரா வந்திருப்பான், அதனால ஒரு தட்டு தட்டிட்டு போயிருக்கும்னு சொல்லியிருக்காரு. அந்த ஊர் முழுவதும் மாயாண்டி முனி அடிச்சு இறந்து போயிட்டாருன்னு மொத்த மக்களும் கவலையில இருந்திருக்காங்க. அன்றைய தினம் அந்த கிராமத்து மக்கள் யாருமே வேலை வெட்டிக்கு போகாம மாயாண்டியோட உடலை அந்த ஊர் சவுக்கையில, அதாவது கிராமத்தோட மைய பகுதியில போட்டு எல்லாரும் அழுதுருக்காங்க. அன்றைய தினம் சாயங்காலம் வரைக்கும் மாயாண்டியோட உடலை வச்சிருந்துட்டு அவரை கொண்டு போய் அவங்க ஊர் சுடுகாட்டுல நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. மாயாண்டி இறந்த சில நாட்கள் அந்த கிராமத்து மக்கள் அவரை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. மேலும் மாயாண்டி உயிரோடு இருந்திருந்தா நமக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சு கொடுப்பான், இப்படி அநியாயமா போய் சேர்ந்துட்டானேன்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க. பால்காரர் பொன்னையாவோட வீட்டுல அதுக்கு மேல கவலையில ஆழ்ந்திருந்தாங்க. அவங்க வீட்டு மாட்டு கொட்டகையில சாணி அள்ளி போடுறது, மாட்டுக்கு தண்ணி காட்டுறது, மாட்டுக்கு தீவனம் போடுறது, மாடுகளை மேய்க்கிறதுன்னு எல்லா வேலையுமே மாயாண்டி தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு வந்திருக்காரு. இப்போ அந்த மொத்த வேலைகளையும் பொன்னையாவே பார்க்க வேண்டி இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில தான் மாயாண்டியோட அருமை அந்த மொத்த ஊருக்கும் புரிஞ்சது. சில மாதங்கள் கடந்த நிலையில மாயாண்டிய எல்லாருமே மறந்து போயிருந்தாங்க. ஒரு நாள் பால்காரர் பொன்னையா அவரோட 5 மாடுகளையும் இழுத்துக்கிட்டு அந்த கொள்ளை பகுதிக்கு மேய்க்கிறதுக்கு போயிருந்திருக்காரு. அப்படி மாடுகளை அங்க மேய விட்டுட்டு அங்கிருந்து ஆலமரத்து நிழல் கடியில போய் படுத்து தூங்கியிருக்காரு. அந்த இடத்துல போய் படுக்கும்போது அவருக்கு மாயாண்டியோட நினைவு அதிகமா வந்திருக்கு. என்ன காரணம்னா, மாயாண்டி உயிரோட இருக்கும்போது அந்த மரத்துக்கு அடியில தான் உட்காந்து இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி மாயாண்டிய பத்தியவே யோசிச்சுக்கிட்டு இருந்தவரு காத்து சிலுசிலுன்னு அடிச்சதுல அவரையும் அறியாம தூங்கி இருந்திருக்காரு. அப்போ மதியம் 12 மணி, சரியான உச்சி வெயில் நேரம். காத்து புயல் காத்து மாதிரி பயங்கரமா வீசி இருக்கு. மாடுகள் எதையோ பார்த்து பயந்தது மாதிரி மிரண்டு போய் கத்தி இருக்கு. அப்படி மாடுகள் கத்துன சத்தத்துல பொன்னையா முழிச்சிருக்காரு. முழிச்சு பார்த்த பொன்னையாவுக்கு பயங்கர சாக்கு. என்ன காரணம்னா, காத்து வழக்கத்துக்கு மாறா சூறாவளி காத்து மாதிரி தூசி துப்பட்டையெல்லாம் அள்ளி வீசி இருக்கு. மாடுகள் கயிறை இழுத்துக்கிட்டு எதையோ பார்த்து பயந்தது மாதிரி விடாம கத்திக்கிட்டு இருக்கு. அப்பதான் பொன்னையா அங்க ஒரு விஷயத்த பாக்குறாரு. காட்டுக்குள்ள அந்த சூறாவளி 2 ஆள் உயரத்துக்கு சுழண்டு சுத்திக்கிட்டு வந்திருக்கு. அந்த சூறாவளி மெதுவா சுத்திக்கிட்டே மூவ் ஆகி வருது. மாடுகள் அதை பார்த்து தான் அலறி இருக்கு. இப்ப அந்த சூறாவளி அப்படியே சுத்திக்கிட்டே பொன்னையாவை நோக்கி வந்திருக்கு. ஆரம்பத்துல பொன்னையா அது சாதாரணமா புயல்னால ஏற்படக்கூடிய சுழல் காத்துன்னு தான் நினைச்சாரு. ஆனா அது கிட்ட வர வரத்தான் தெரிஞ்சிருக்கு அது ஒரு பேய் காத்துன்னு. அந்த பேய் காத்துக்குள்ள ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவர் அறியாமலே அலறி கத்தி இருக்காரு. அப்படி அவர் அதுல என்ன பார்த்தாருன்னா, இறந்து போன மாயாண்டியோட உருவத்தை அச்சு அசலா அப்படியே பார்த்திருந்திருக்காரு. அது வாயை திறந்து கத்துற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த பொன்னையாவுக்கு ஒரு நிமிஷம் உசுரே போன மாதிரி இருந்திருக்கு.
அலறிக்கிட்டு மாடுகளை கூட பிடிக்காம ஓட்டமா ஓடி இருக்காரு. இவருக்கு பின்னாடி அந்த சூறாவளி விரட்டிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ ஊருக்குள்ள ஓடி வந்து அவரோட மனைவி கிட்ட அவர் பார்த்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு அவரோட மனைவி, அட கிறுக்கு மனுஷா, இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, பகல் நேரத்துல போய் பேய பார்த்தேன் பிசாச பார்த்தேன்னு சொல்றியே, வெளியில யார்ட்டு இதை பத்தி சொல்லலையேன்னு சொல்லி சிரிச்சுட்டு வாயா போய் மாட்டை பிடிச்சிட்டு வரலாம்னு அந்த மாடு மேய்ச்ச இடத்துக்கு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் போய் அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடம் பயங்கர நிசப்தமா அமைதியா இருந்திருக்கு. மாடுகள் அது பாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ பொன்னையா அவர் மனைவி கிட்ட, ஏம்மா நான் கண்ணால பார்த்தேம்மா, மாடுகள்லாம் பயங்கரமா பதறிச்சு, காத்து சூறாவளி காத்து மாதிரி அடிச்சிச்சு, அந்த காத்துல மாயாண்டியோட உருவத்தை நான் பார்த்தேம்மான்னு சொல்லி கதறி இருக்காரு. அந்த காத்துல மாயாண்டியோட உருவத்தை பார்த்தேன்னு சொல்லி அவர் மனைவி கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு சரஸ்வதி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு மாயாண்டியோட நினைப்புல இருக்கனால பாக்குற இடம்லாம் மாயாண்டியோட உருவம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் அந்த மாடுகளை இழுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போனதுல இருந்து பொன்னையா எதையோ பார்த்து பயந்தது மாதிரியே இருந்திருக்காரு. சித்த பிரம்ம பிடிச்சது மாதிரி ஒரே திசையவே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்காரு. யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு சரியான பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. பொன்னையா இந்த மாதிரி இருந்ததும் சரஸ்வதி தன்னோட மகனை கூப்பிட்டு, உங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா, சாயங்காலத்துல இருந்து எதையோ பார்த்து பயந்தது மாதிரியே இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொன்னையா வீட்டோட ஹாலில் உட்காந்துருந்தவர் திடீர்னு வாசப்படி பக்கம் கையை காமிச்சு, இந்தா மாயாண்டி வந்துட்டான், இந்தா மாயாண்டி வந்துட்டான்னு சொல்லியிருக்காரு. இவர் இந்த மாதிரி சொன்னதும் பொன்னையாவோட மனைவிக்கும் அவரோட மகனுக்கும் பயங்கர குழப்பமா இருந்திருக்கு. என்னப்பா சொல்றீங்க, நீங்க காமிக்கிற மாதிரி அங்க யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பொன்னையா அவர் சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. மாயாண்டி வாசல்ல நிக்கிறான், அவன் என்னை கூப்பிடுறான்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே பொன்னையாவ அவரோட மனைவியும் மகனும் அவங்க கிராமத்தை சேர்ந்த சாமியாடி, அதாவது கோவில்ல சாமியாடி குறி சொல்லக்கூடிய ஒரு நபர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரு பொன்னையாவை பார்த்ததுமே கண்டுபிடிச்சாரு, இவருக்கு ஏதோ ஒரு பயந்த கோளாறு இருக்குன்னு. இவர் எதையோ பார்த்து பயந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் முகத்துல தண்ணி அடிச்சு விட்டு மந்திரிச்சு தாய்த்து போட்டு விட்டு இருந்திருக்காரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னதும் பொன்னையாவும் பொன்னையாவோட மகனும் பொன்னையாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அன்று இரவு பொன்னையா வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி இருக்காங்க. நள்ளிரவு 1 மணி இருக்கும். மாட்டு கொட்டகையில கட்டின மாடுகள் பயங்கரமா கத்தி இருக்கு. மாடுகள் தொடர்ந்து இந்த மாதிரி கத்துனதும் பொன்னையா எழுந்து வந்து வெளியே பார்த்திருக்காரு. வெளியில காத்து பயங்கரமா அடிச்சிருக்கு. மாடுகள் விடாம கத்துது. மாட்டு கொட்டையில பாம்பு ஏதாவது நுழைஞ்சிருச்சான்னு டார்ச் அடிச்சு தேடி பார்த்திருக்காரு. அப்போ ஒரு மூலையில டார்ச் அடிச்சு பார்த்திருக்காரு. அதை பார்த்து அவருக்கு அள்ளு விட்டுருது. பயத்துல உறைஞ்சு போய் பார்த்திருக்காரு. அப்படி அவர் அங்க என்ன பார்த்தாருன்னா, இறந்து போன மாயாண்டி உடல் முழுவதும் இரத்த காயங்களோட வாயிலிருந்து ரத்தம் வடிகிற மாதிரி பொன்னையாவை பார்த்து சிரிச்சிருக்காரு. பொன்னையா ஏற்கனவே பயந்து போய் உடல் பலகீனமா இருந்திருக்காரு. அந்த சூழ்நிலையில மாயாண்டியோட ஆன்மாவை மறுபடி பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அப்படியே நின்றுருந்திருக்காரு. இப்போ மாயாண்டியோட ஆன்மா அந்த காத்தோட காத்தா பொன்னையாவோட உடம்புக்குள்ள புகுந்திருக்கு. அதாவது அந்த ஆன்மா பொன்னையாவை பொசஸ் பண்ணிருது. இப்போ பொன்னையா நேரம் அந்த மாட்டு கொட்டகைக்குள்ள போய் மாயாண்டி தூங்குறதுக்காக எப்பவுமே அந்த மாட்டு கொட்டகையில ஒரு கம்பளி ஒன்று சொருகி வச்சிருப்பாரு. பொன்னையா அந்த கம்பளியை எடுத்து மாயாண்டி தூங்குற இடத்துல விரிச்சு படுத்திருந்திருக்காரு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் சரஸ்வதியும் அவரோட மகனும் பொன்னையாவை வீடு முழுக்க தேடி இருக்காங்க. பதறி போய் வெளியே வந்து பார்த்திருக்காங்க. பொன்னையா மாட்டு கொட்டையில இருக்க திண்ணையில மாயாண்டி படுத்து தூங்குற இடத்துல அவரோட கம்பளிகளை போட்டு விரிச்சு படுத்திருந்திருக்காரு. அதை பார்த்து அவரோட மனைவிக்கும் மகனுக்கும் பயங்கர சாக்கு. வேகமா போய் அவரை எழுப்பி இருக்காங்க. கண்ணு முழிச்சு பார்த்த பொன்னையா பதறி போய் எழுந்திருச்சிருக்காரு. எதுக்காக இப்படி மாட்டு கொட்டையில வந்து படுத்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுங்கன்னு சொல்லி சரஸ்வதி அழுதுருக்காங்க. அதுக்கு பொன்னையா எதுவுமே பேசாம இவங்க 2 பேர்த்தையும் மாறி மாறி முறைச்சு பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காரு. வீட்டுக்குள்ள போய் படுக்கையில போய் படுத்திருக்காரு. இப்போ பொன்னையாவுக்கு காய்ச்சல் வேற நெருப்பா கொதிச்சிருக்கு. சாப்பாடும் சரியா சாப்பிட மாட்டேன்னு மறுத்துறாரு. ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு பிறகும் காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒரு 2 நாள் கடந்த நிலையிலையும் காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையல. ஆள் சாப்பிடாம மெலிஞ்சுக்கிட்டே போயிருக்காரு. அன்றைய தினம் சாயங்காலம் படுக்கையில படுத்திருந்த பொன்னையா திடீர்னு எழுந்து வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி போட்டுட்டு டவுசரோட வெளியே ஓடி இருக்காரு. வெறும் அன்றாயரோட போய் ஊர் கிணத்துல தண்ணி இறைச்சிருந்திருக்காரு.
அவர் அந்த மாதிரி எழுந்து போனதை அவரோட மனைவி கவனிக்கவே இல்லை. மகனும் அந்த நேரத்துக்கு மாடுகளை மேய்க்கிறதுக்காக வெளியே போயிருந்தாரு. இந்த பொன்னையாவுக்கு அந்த கிராமத்துக்குள்ள நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்திருக்கு. ஒரு நாள் ஒரு பொழுது கூட மேல் சட்டை அணியாம கூட வெளியே போக மாட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் வெறும் டவுசரோட கிராமத்துக்குள்ள சுத்துறத கிராமத்து மக்கள் ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. உடனே வேகமா வந்து அந்த விஷயத்த சரஸ்வதி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு அதிர்ந்து போன சரஸ்வதி மாடு மேய்ச்சிட்டு இருந்த தன்னோட மகனையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரா கிணத்துக்கு வந்திருக்காங்க. பொன்னையா 2 தண்ணி குடங்களை தூக்கிக்கிட்டு வீட்டை நோக்கி நடந்து வந்திருக்காரு. அதை பார்த்து அதிர்ந்து போன சரஸ்வதி, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு, எதுக்காக இந்த மாதிரி வெளியே வந்தீங்க, எதனால இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொன்னையா அவங்க 2 பேர்த்தையும் சட்டை பண்ணாம தண்ணி குடத்தோட வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ சரஸ்வதி தன்னோட மகன் கிட்ட, நீ போய் பெரியப்பாவை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு பொன்னையா பின்னாடியே ஓடி இருக்காங்க. வீட்டுக்குள்ள போன பொன்னையா தொட்டியில தண்ணிய ஊத்திட்டு அடுத்த நடை எடுக்கிறதுக்காக வெளியே கிளம்பி இருக்காரு. அப்போ அவரோட மனைவி சரஸ்வதி பொன்னையாவை தடுத்திருக்காங்க. அவர் சரஸ்வதியை தள்ளி விட்டுட்டு வெளியே போயிருந்திருக்காரு. அந்த நேரத்துல பொன்னையாவோட அண்ணனை அவர் மகன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் 2 பேரும் சொல்லி இருக்காங்க. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பொன்னையா தண்ணி குடத்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பொன்னையாவோட அண்ணன், டேய் என்னடா ஆச்சு, எதனால அந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பொன்னையா புரியாத பாஷையில பெசாமர் சாமின்னு ஒரு மாதிரி உளறி இருக்காரு. அதுக்கு பொன்னையாவோட அண்ணன் சரஸ்வதியை பார்த்து, இதை அப்படியே விடக்கூடாது, நீ சொல்ற மாதிரி இவனோட உடம்புல அந்த மாயாண்டியோட ஆன்மா தான் புகுந்திருக்கும் போல, இதை இப்படியே விட்டோம்னா அது ஆளையே உருக்கி முடிச்சு கட்டிரும்னு சொல்லியிருக்காரு. நான் போய் என்னோட டிராக்டரை எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் டிராக்டரை எடுத்துட்டு வர போயிருக்காரு. பக்கத்து ஒரு கருப்பசாமி கோயில்ல பூசாரி ஒருத்தர் பேய் ஓட்டுறாரு. அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. பொன்னையாவுக்கு மாற்று துணியெல்லாம் கொடுத்து போட சொல்லி எவ்வளவோ வற்புறுத்தி பாக்குறாங்க. ஆனா பொன்னையா அந்த துணிகளை வாங்க மறுத்தர்றாரு. அந்த நேரத்துல பொன்னையாவோட அண்ணன் டிராக்டரை எடுத்துட்டு வந்துடுறாரு. பொன்னையாவை அந்த டிராக்டர்ல ஏத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா பொன்னையா வண்டியில ஏற மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்காரு. பொன்னையாவோட கையையும் காலையும் கட்டி அந்த டிராக்டர்ல ஏத்திட்டு பக்கத்து ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பூசாரிக்கு முன்னாடி போய் பொன்னையாவோட கட்டுகளை அவிழ்த்து விட்டதும் பொன்னையா பயங்கரமா கத்தி ஆடி இருக்காரு. பூசாரி அவரை உட்கார வச்சு, ஏய் யார் நீ, எதுக்காக இந்த உடம்புக்குள்ள வந்தன்னு கேட்டிருக்காரு. அப்பதான் பொன்னையா உடம்புக்குள்ள இந்த மாயாண்டியோட ஆன்மா பேச ஆரம்பிச்சிருக்கு. என்னோட பெயர் மாயாண்டி, நான் அறியாத வயசுல இந்த கிராமத்துக்குள்ள வந்தேன். இந்த பொன்னையாவோட அப்பா தான் என்னைய தத்தெடுத்து வளர்த்தாரு. பொன்னையாவை என் கூட பிறந்த அண்ணனா நான் நினைச்சேன். அதனாலதான் இவங்க குடும்பத்துல இருக்கவங்கள பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, மறுபடி வீட்டுக்குள்ளே வந்தேன்னு சொல்லி இருக்கு. மேலும் என்னோட மரணம் இயற்கையான மரணம் இல்லைன்னு சொல்லி இருக்கு. என்னைய அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி இருக்கு. பொன்னையா உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆன்மா அந்த மாதிரி சொன்னதும் சுத்தி இருந்தவங்களுக்கெல்லாம் பயங்கர சாக்கு. உடனே பூசாரி பொன்னையா உடம்புக்குள்ள இருந்த அந்த ஆன்மா கிட்ட, உன்னை யார் இந்த மாதிரி அடிச்சு கொன்னது சொல்லு, நீ முனி அடிச்சு செத்துட்டேன்ல ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காரு. உடனே பொன்னையா உடம்புக்குள்ள இருந்த அந்த மாயாண்டியோட ஆன்மா, ஒரு நாள் காட்டு பக்கம் போகலான்னு சொல்லிட்டு நைட்டு 11 மணிக்கு சோளக்காட்டு பக்கம் போனேன். அந்த பகுதியில ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் என்னை காப்பாத்துங்கன்னு அலற மாதிரி கேட்டுச்சு. அங்க யாருன்னு நான் போய் பார்க்கும்போது நம்ம கிராமத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் கணவனை இழந்த ராணின்ற பெண்ணை நாசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் அதை தடுக்க போனேன். அவங்க 3 பேரும் சேர்ந்து என்னை அடின்னு அடிச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டாங்க. என்னை கொலை பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆழ மரத்துக்கிட்ட தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுதுருக்கு. அதுக்கு பூசாரி, சரிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடலாம், அதுக்காக நீ உன்னை தம்பி மாதிரி வளர்த்தவர் உடம்புல இருக்க கூடாது, அது நீ அவருக்கு செய்யற துரோகம், நீ இந்த மாதிரி இருக்கிறது அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு நீ இவரோட உடம்புல இருந்து போய்தான் ஆகணும்னு பூசாரி சொல்லியிருக்காரு. அப்போ மாயாண்டியோட ஆன்மா அழுதுகிட்டு, நான் இவர் உடம்புல இருந்து போயிடுறேன், ஆனா என்னைய கொன்னவங்களை நான் பழிதிக்காம விடமாட்டேன்னு சொல்லியிருக்கு. அப்பதான் என்னோட ஆன்மா சாந்தி அடையும்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி சொல்லி முடிச்சுட்டு பொன்னையா உடம்புக்குள்ள இருந்து மாயாண்டியோட ஆன்மா விலகி இருக்கு. அதற்கு பிறகு பொன்னையா நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாரு. மாயாண்டி சொன்ன அந்த 3 நபர்களும் அடுத்த சில நாட்கள்ல விபத்துல அடிபட்டு ஒருத்தரும், மற்றொருவர் தீராத நோயாலையும், பங்காளிகளோட சொத்து சண்டையில ஒருத்தரும்னு 3 பேருமே அடுத்தடுத்து இறந்து போயிருக்காங்க. இன்னமும் பொன்னையா வீட்டுல இருக்க மாட்டு கொட்டகையில மாயாண்டிய நினைச்சு விளக்கேத்தி வழிபடுவாங்களாம். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.